வெல்கம் டு பணியும் வைப்பும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 11th ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஹைதராபாத் அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்தியாவில் ஜாயின் பண்றதுக்கு, அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற சில பகுதிகள் என்ன அப்படின்னா ஜாயின் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க. அவங்கள ஜாயின் பண்றதுக்கு சில ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமானது ஹைதராபாத் ரீஜன். அதுக்கு என்ன ஆப்ரேஷனா, ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் எப்படி கன்சாலிடேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது ஃபண்டமெண்டலா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில எது அதிகமா யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயனுள்ள பொருள் எது? செம்மடுன்னு சொல்லும்போது என்ன, லைம் ஸ்டோனு. அப்ப சுண்ணாம்போட இம்பார்ட்டன்ட் அதிகமா இருக்கும். அடுத்து, லக்ஷத்தீப்போட சவுத்துல ஒரு கண்ட்ரி இருக்கும். அது என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன, ஜியோகிராஃபில மேப் ரீடிங் பேஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்டிபிஸ்ல. அது ரிலேட்டட் தான். இதுதான் லக்ஷதீப் ரீஜன். இதுக்கு கீழே என்ன இருக்கு, மால்தீவ்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மால்தீவ்ஸ் வரும். அடுத்து, செகண்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் கேட்குறாங்க. இது என்ன, எக்கானமி. எக்கானமில பிளானிங் கமிஷனோட அந்த 5 இயர் பிளான் ரிலேட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல செகண்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. இப்போ என்டையரா, அதாவது மொத்தம் 12 பிளான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பிளான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர். செகண்ட் பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிற்சாலை, அதாவது ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா இதுதான் அப்ஜெக்டிவா, இதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இண்டஸ்ட்ரிக்கு தான் ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ், விரைவான தொழில் மயமாக்கல். சரி, அடுத்து போமா. இதெல்லாமே ஃபண்டமெண்டல். இதில் நம்ம மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. அடுத்து பாருங்களேன், அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டியில நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட் செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கேல சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இதெல்லாமே ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது நீங்க லேர்ன் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜிக்கோட டாபிக்ல சென்சஸ் எடுத்துருந்தேன். அதுல இங்க பாருங்களேன், பாப்புலேஷன் டென்சிட்டி. அது என்ன பாப்புலேஷன் டென்சிட்டினா, தமிழ்ல மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு பேர் வசிக்கிறாங்களோ அவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தியா இருக்காங்க. அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டா எடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பீகார் தான். ஒரு கிலோமீட்டர்ல மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 1106 பேர் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்னன்னா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் கேரளா, அடுத்து யூபி, அடுத்து ஹரியானா. இது ஸ்டேட்ல. அது யூனியன் டெரிட்டரி, பிரதேசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல டெல்லி தான் பாப்புலேஷன் டென்சிட்டில கரெக்டா சொல்லிடலாம். நம்ம லாஜிக்கலாவே எடுக்கலாம். ஏன்னா டெல்லியில அதிகமா மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்க தான் டெஃபினட்டா வருவாங்க. அடுத்து லாஸ்ட் பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். சும்மாலாம் ஒரு கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டலா எடுக்க மாட்டாங்க. நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதனாலதான். அப்ப பாப்புலேஷன் டென்சிட்டில செகண்ட் ஸ்டேட் தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல, வெஸ்ட் பெங்கால். ஃபர்ஸ்ட் பீகார். நார்த் வச்சுக்கங்க, இம்பார்ட்டன் ஆனது. ஆன்சர் வெஸ்ட் பெங்கால் வரும். அடுத்து, ஹேமா மாலினி அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க எந்த கான்ஸ்டியூன்சில இருந்து ஆனாங்கன்னு கேட்கறாங்க. இதெல்லாமே என்னன்னா கரண்ட் அஃபேர்னு சொல்ல முடியாது, ஃபண்டமெண்டல்னு சொல்ல முடியாது. ரேண்டமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஹேமா மாலினி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிவுட் ஆக்ட்ரஸ். ரொம்ப ஃபேமஸான 90sல இருக்கிற ஆக்ட்ரஸ். அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிஜேபியில இருந்து ஆயிருப்பாங்க. மதுரா கான்ஸ்டியூன்சில இருந்து. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. எதுக்கு சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அப்ப இது சம்பந்தப்பட்ட வேற யாரெல்லாம் என்னன்னா கான்ஸ்டியூன்ஸ் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா 40 கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்க என்டிபிசில கேட்கறாங்கன்னா கண்டிப்பா 30 கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டலா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணதா இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ல எப்போதும் எடுப்பாங்க. அந்த 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். கரண்ட் அஃபேர்ல ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இருக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்கறது, டிஃபென்ஸ் ரிலேட்டடா கேட்கறது, இந்த மாதிரி கேட்பாங்க. சில 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேண்டமா எடுப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரியலைன்னா ஒரி பண்ண தேவையில்ல. நம்மளால ஃபர்ஸ்ட் அந்த 30 கொஸ்டின் அதை நம்ம ஆன்சர் பண்றோமா, அடுத்து அந்த ஃபண்டமெண்டலா இருக்கு, அதாவது கான்செப்ட் ஓரியன்டா இருக்கு கரண்ட் அஃபேர், அதை நம்ம ஆன்சர் பண்றோமான்னு சொல்லிட்டு இந்த 35 கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டா இருக்கணும். ஸோ ஒய் எம் டெல்லிங் தட் நிறைய ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்னு ஓடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருங்க.
அதோடு சேர்த்து இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்துட்டு போங்க. இது ஜிஎஸ்க்கு போதுமானதா இருக்கும். சரி அடுத்து வாங்களேன். அதாவது எந்த ரிவர் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளானது. மகாநதி ரிவர்லாம் எங்கிட்டு வரும்? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன் கிட்ட வரும். அதனால இது. இதுலயே எப்படி கேட்பாங்கன்னா, வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி எந்த ரிவர்லாம் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவர் பார்த்தா 2 வரும். ஒண்ணு நர்மதா வரும். இன்னொன்னு வந்து தாப்தி வரும். இது 2 மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க இம்பார்ட்டன்ட். அடுத்து கம்ப்யூட்டர்ல மெயின் காம்போனன்ட் என்னன்னு கேட்டிருக்கேங்க. இது என்ன? கம்ப்யூட்டர் டாபிக். என்டிபிஸ்ல எல்லா ஷிஃப்ட்லயுமே 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்னன்னா, நம்ம ப்ராப்பரா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். அதுல கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல காம்போனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுவோம். கணினியோட கூறுகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட பாகங்களா இருக்கோ அதுதான். அதுல என்ன பாருங்களேன், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இன்புட், அவுட்புட் டிவைஸ், அதே மாதிரி மெமரி யூனிட். இதுதான் வந்து மெயின் காம்போனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சு தான் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. மெயின் காம்போனன்ட் சொல்லும்போது என்ன? கண்டிப்பா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். இது வந்து என்ன, எப்படி மனிதனுக்கு மூளையோ, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு இது வந்து மூளையா ஆக்ட் ஆகும். அடுத்து இன்புட், அவுட்புட் டிவைஸ், அதே மாதிரி மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். மெமரி, ஸ்டோரேஜ் 2மே ஒண்ணு தான். அதனால வந்து என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணியிருக்கணும். இந்த கொஸ்டின் இப்ப கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நம்மளோட ஷிஃப்ட்ல எப்படி கேட்பான்னு தெரியாது. ஸோ அதனால தான் எப்படி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, லா கமிஷன் அதாவது 23rd லா கமிஷனோட சேர்பர்சன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா கரண்ட் அஃபேர். இது வந்து ஏப்ரல் மாசம் 2025ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நியூவான சேர்பர்சன் வந்து லா கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவரோட பேரு தினேஷ் மகேஸ்வரி. ஞாபகத்துல வச்சுக்கங்க. சில கரண்ட் அஃபேர்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். தினேஷ் மகேஸ்வரி. அடுத்து 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அது கொண்டு வரும்போது பிரசிடெண்டா நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் யார் இருந்தான்னு கேட்டிருக்காங்க. இப்ப 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வருஷம் என்ன? 1926. ஏன்னா இது ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த 4யும் 2யும் கூட்டினா அது வந்து 6ன்னு வரணும். அதை வச்சு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும். 1927 தான் என்னன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். அப்ப 1976ல நம்ம பிரைம் மினிஸ்டர் யார் இருப்பாங்கன்னா இந்திரா காந்தி இருப்பாங்க. அப்ப பிரசிடென்ட் யாருன்னா ஃபக்ருதீன் அலி அகமது தான் இருந்திருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பிம்ஸ்டெக்கோட யூத் சமிட் எந்த சிட்டில நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன? கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் தான். இப்ப பிம்ஸ்டெக் ரிலேட்டடா நம்ம எப்படி லேர்ன் பண்ணியிருப்போம்னா, அத மட்டும் சொல்லிறேன். அதாவது கரண்ட் அஃபேர் ஓரியன்டா நம்ம லேர்ன் பண்ணும்போது, முதல்ல பிம்ஸ்டெக் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாடி. அது ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னோம்னா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுல இந்தியா வந்து பார்ட்டா இருக்கும். அதனால தான் இந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்காங்க. இப்ப 6வது பிம்ஸ்டெக் சமிட் எங்க நடந்திருக்குன்னா, தாய்லாந்துல நடந்திருக்கும். இது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற எல்லா என்ன சொல்றது, இந்த ஹெட் எல்லாருமே இந்த இதுல வந்து மீட் பண்ணுவாங்க. பட் பிம்ஸ்டெக்கோட யூத் சமிட் எங்க நடந்திருக்குன்னா, நம்ம இந்தியால காந்தி நகர். காந்தி நகர் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. அங்க வந்து நடந்திருக்கும். இது 2மே நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா தான் இத வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா சில ஸ்டூடண்ட் என்னன்னா, ஓகே பிம்ஸ்டெக் அப்படின்னு இருக்குன்னு டக்குனு இந்த யூத் சமிட்லாம் பார்க்க மாட்டாங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே பிம்ஸ்டெக் சமிட் தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஆப்ஷன்ல. அவங்க ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க யூத் சமிட் எங்க நடந்திருக்குன்னா, காந்தி நகர், குஜராத். அடுத்து வாட் இஸ் த அவுட்புட் டிவைஸ் இன் ஏ கம்ப்யூட்டர்? இது என்ன? அதே கம்ப்யூட்டர் டாபிக்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது எந்த டாபிக்ல வரும் அப்படின்னா, இன்புட் அவுட்புட் டிவைஸ் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல நம்ம எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா, நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சேன். இப்ப நம்ம ஃபோன் இருக்கு. ஃபோன நம்ம டச் ஸ்கிரீன் இருக்கு. ஒரு ஆப் தொடுறோம்னா, அந்த ஆப் ஓப்பன் ஆகும். நம்ம தொடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் இன்புட். அந்த ஆப் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் அவுட்புட். அந்த மாரி தான் அந்த இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்குமே இருக்கும். அதுல ஸ்பீக்கர் இருக்கா? ஸ்பீக்கர் என்ன வரும்? அவுட்புட். ஏன்னா ஆடியோ அவுட்புட்ட இப்ப நம்ம ஒரு சாங் கேட்கிறோம் என்ன? சாங் வந்து ஆடியோ அவுட்புட்டா வருது. அதனால ஸ்பீக்கர் எதுல வரும்னா, அவுட்புட் டிவைஸ்ல வரும். இந்த மாரி எதெல்லாம் இன்புட், எதெல்லாம் அவுட்புட் சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா கம்ப்யூட்டர் நம்ம லேர்ன் பண்றோம். ஒரு எக்ஸாமுக்கு லேர்ன் பண்றோம்னா, ஏ டூ இசட் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாரிலாம் கேட்கும்போது நம்மளால ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம் ஹால்ல. ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். சரி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஸ்பீக்கர் வரும். இப்ப கம்ப்யூட்டரோட டாபிக் இருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து அங்கங்க சொல்லிட்டு இருக்கேன்ல. நம்ம என்டையரா லேர்ன் பண்ணும்போது எப்படி லேர்ன் பண்ணியிருப்போம்னா, இதுதான் என்டையர் டாபிக் வந்து ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாமுக்கு கேட்கிறது. மொத்தம் 7 டாபிக் இருக்கும். இதுல என்டிபிஎஸ்ல இப்ப நடக்கிற எக்ஸாம்ல எதுல அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா,
கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட், அவுட்புட் டிவைஸ். இத கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா, லேர்ன் பண்ணுங்க. இத 2 வீடியோவா குடுத்திருப்பேன். ஒண்ணு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்னொன்னு இன்புட், அவுட்புட் டிவைஸ். இது வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணிருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் வந்து நெட்வொர்க். அதுல டேட்டா கம்யூனிகேஷனோட எலிமெண்ட்ல இந்த லேனு, அதே மாரி வேனு இந்த மாரிலாம் இருக்கும். வைட் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதெல்லாம் என்னன்னா பேசிக்கா பார்த்துக்க. அது எல்லாமே இதுல வந்து இதுக்கப்புறம் இருக்கிற வந்து டாபிக்ல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இத நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எதுலருந்து கேட்குறாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கா? எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட். அதாவது ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கும். இப்ப ஷிஃப்ட் பிளஸ் வந்துன்னா, எஸ் அனுப்புனா என்ன ஆகும்? கண்ட்ரோல் பிளஸ் வந்து வி அமுக்குனா என்ன ஆகும்? இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் கீ. இது எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா, நான் லேர்ன் பண்ணியிருப்போம். இத வந்து என்ன பண்ணுங்கன்னா, ப்ராப்பரா வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த 3 இதுவும் 2வது, 4வது, 6வது இந்த 3 டாபிக்லேருந்து அதிகமான கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி. அடுத்து வாங்க. அடுத்து எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்கான்னு பாருங்களேன். சிமெண்டோட காம்போனன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா, அலுமினியா, அயன் ஆக்சைடு, ஜிப்சம். இதெல்லாம் சேர்ந்தா தான் என்னன்னா, கம்ப்ளீட் நம்ம சிமெண்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பிரார்த்தனா சபா கிடையாது. இது வந்து பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு வரும். ஸோ பிரார்த்தனா சமாஜ் யாரு ஃபவுண்ட் பண்ணியிருப்பா? ஆத்மாராம் பண்டுராங் 1867ல மகாராஷ்டிரா, பாம்பேல என்ன பண்ணிருப்பா? ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இது என்ன மாடர்ன் இந்தியால நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல லேர்ன் பண்ணோம். பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், பிரார்த்தனா சமாஜ் இது எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ண முடியும் உங்களால. அடுத்து விண்டர் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பக்காவான என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன். மார்ச் மாசம், அதே ஜனவரில வந்து நியூஸ்ல வந்து அப்பியர் ஆனதாம். கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் எங்க நடந்திருக்குன்னா, லடாக் அண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர். ஸோ அந்த ஒலிம்பிக்கோட வெப்சைட்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிஏபி ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. எதுக்காக இத வந்து நான் சொல்றேன்னா, ஒரு கரண்ட் அஃபேர் நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா, நீங்க அதர் சேனல்ஸ் வந்து பார்த்திருக்கலாம். நெறைய இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கலாம். அவங்க பேஸா கரண்ட் அஃபேருக்கு எத எடுப்பாங்கன்னா, இந்த பிஐபியோட இன்ஃபர்மேஷன எடுப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம என்ன டைரக்ட்டா எது வந்து ப்ராப்பரான ஒரு வெப்சைட் இருக்கோ, அதுல பார்த்துக்கிறது நல்லதுல்ல. அதனால தான் சொல்றேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். யூடி ஆஃப் லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீர் தான் ஜனவரில வந்து நடந்திருக்கும். அதனால என்ன வரும்? லடாக் அண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர். லடாக்ல இருக்கிற லே, ஜம்மு காஷ்மீர்ல குல்மர்க். இதுல தான் வந்து நடந்திருக்கும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, நபார்டோட அப்ஜெக்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. நபார்டு என்ன? ஒரு பேங்க். இது ரிலேட்டடாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸாம் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதாவது பேங்கிங் பிரிப்பேர் பண்றவங்களுக்கு இது தெரியும் நபார்ட். ஈவன் நெறைய ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து தெரியும். இவங்களோட முக்கியமான லோன் இருக்கும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, அதர் ரூரல் பிசினஸ். அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லேஜ் சைடுல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா லோன் குடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த நபார்டா இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வந்து எக்கானமி பேஸ்ட். ஏன்னா நபார்ட் ரிலேட்டடா நம்ம பேசிக்கா வந்து தெரிஞ்சிருந்தா, இந்த மாரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எந்த மாரி பேட்டர்ன்ல கொஸ்டின் எடுக்குறாங்க? கம்ப்யூட்டர்ல எதுலருந்து கேட்குறாங்க? அதே மாரி ஃபண்டமெண்டல் ஹிஸ்டரிலேருந்து இது வந்து கேட்குறாங்க. இதெல்லாமே தெரிஞ்சு நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் நான் ஃபண்டமெண்டல் டாபிக் கிளாஸஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேனா, அதோட லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பிளஸ் என்னோட ஃபோன் நம்பருமே இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருப்பேன். ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.